பந்தம் அகற்றும் ஆனந்த குண பரப்பும் எவன் பால் உதிக்குமோ? இந்த உலகும் எவனிடத்தில் இருந்து கரக்கும்? சந்தமரை ஆகமன் கலைகள் அனைத்தும் எவன் பால் தகவருமோ? அந்த இறையாம் கணபதியை அன்பு கூறத் தொழுகின்றோம். உலகம் முழுவதும் நீக்கமர ஒன்றாய் நிற்கும் பொருள் எவனவ்? உலகிற்பிறக்கும் விகாரங்கள் உராத மேலாம் மொழியாவன். உலகம் புரியும் வினை பயனை ஊட்டும் களைகண் எவனந்த? உலகு முதலை கணபதியை உவந்து சரணம் அடைகின்றோம். இடர்கள் முழுதும் எவன் அருளால் எரி வீழும் பஞ்சனமாயும் தொடரும் உயிர்கள் எவன் அருளால் சுரர் வாழ்பதியும் உறச் செய்யும். கடவுள் முதல்வர் கூறின்றி கருமம் எவனால் முடிவுறுமத் தடவு மறுப்பு கணபதியை பொன் சரணம் சரணம் அடைகின்றோம். மூர்த்தியாகி தலமாகி முன்னீர் கங்கை முதலான தீர்த்தமாகி அறிந்தறியா திரட்டினாலும் உயிர்க்கு நலம். ஆர்த்தினாலும் அறியாமை அகற்றி அறிவிப்பான் எவனப் போர்த்த கருணை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றோம். செய்யும் வினையின் முதல் யாவன் செய்யப்படும் அப்பொருள் யாவன். ஐயமின்றி உளதாகும் அந்த கரும பயன் யாவன்? உய்யும் வினையின் பயன் விளைவில் ஊட்டி விடுப்பான் எவன். அந்த பொய்யில் இறைய கணபதியை புரிந்து சரணம் அடைகின்றோம். வேதம் அளந்தும் அறிவறிய வீழு தன்யாவன் விழுத்தகைய வேத முடிவில் நடம் நவிலும் விமலன் யாவன் விளங்குபர. நாத முடிவில் வீற்றிருக்கும் நாதன் எவன் என் குணன் எவனப் போத முதலை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றோம். மண்ணின்னோர் ஐங்குணமாகி வதிவான் எவன் நீரிடை நான்காய் நன்னி அமர்வான் எவன் தீயின் மூன்றாய் நவில்வான் எவன் வழியின் என்னும் இரண்டு குணமாகி இயைவான் எவன் வானிடை ஒன்றாம். அண்ணல் எவன கணபதியை அன்பிற் சரணம் அடைகின்றோம். பாச அறிவில் பசுரறிவில் பற்றற்கரிய பரஞாவன். பாச அறிவும் பசுனறிவும் பயில பணிக்கும் அவன் யாவன்? பாச அறிவும் பசுடறிவும் பாற்றி மேலாம் அறிவான தேசன் எவன கணபதியை திகழச் சரணம் அடைகின்றோம். சீதக்களபச் செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பு பலவீசை பாட பொன்னரை ஞானும் பூந்துகிலாடையும் வண்ணமருங்கில் வளர்ந்தழ கெரிப்ப பேழ்கை வயிறும் பெரும்பாரற்கோடும் வேழ முகமும் விளங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குச பாசமும் நெஞ்சிற்குடிகொண்ட நீலமேனியும் நான்றவாயும் நாலிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மதச் சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்புரி நூல் திகழொளி மார்பும் சொற்பதம் கடந்த துரியமெஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே
வாகன இப்பொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தானெழில் தருளி மாயா பிறவி மயக்கம் மறுத்து திருந்திய முதலைன் தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தென் உளந்தனில் புகுந்து குருவடிவாகி குவலயன் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென பாடா வகைதான் மகிழ்ந்தென கருளி கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே உவட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புறு கருணையின் இனிதென கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித் திருவினை தன்னை அறுத்திருள் கடிந்து தலமொரு நான்கும் தந்தென கருளி மலமொரு மூன்றின் மயக்கம் அறுத்தே 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆராத்தாரத் அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை எறுத்தே இடைப்பிங்கலையின் எழுத்தறிவித்து சுழுமுனை கபாலமும் காட்டி 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் 4 பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனிற் கூடிய அசப்பை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் முண்டெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் 2 நிலையும் உடல் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூலமும் சதுர்முக சூக்கமும் எண்முகமாக இனிதென கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தெரிசலப்படுத்து கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதென கருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்து வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே என்றன் சிந்தை தெளிவித்து இருள்வெளி 2 ஒன்றிட என்ன அருள் தரும் ஆனந்த தடுத்தி என் செவியில் எல்லை இல்லா ஆனந்தமளித்து அல்லல் களைந்தே அருள் வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணு முற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக் கருத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்தென யாண்ட வித்தக விநாயக விரைகடல் சரணே.